அந்த ஊர்லயே அவர் ஒரு பண்ணையார், மிராசுதாரர். நிலப்புலங்கள் ஏகப்பட்டது இருக்குதுங்க. அங்க தென்னந்தோப்பு, நஞ்ச புஞ்ச ஏகப்பட்டது இருக்குது. தொழிலும் பண்றாரு, நல்ல வருமானம். அந்த ஊருக்குள்ளேயே அவருக்கு ஒரு நல்ல செல்வாக்கும் இருக்குது. ஆனா கொஞ்சம் கஞ்ச, யாருக்குமே பணம் வந்து ஃப்ரீயா கொடுக்க மாட்டாரு, தான தர்மம் பண்ண மாட்டாரு. தனக்கு தன் பணம் தன் குடும்பம் அப்படின்னு இருந்துட்டு இருந்த ஒரு ஆளுங்க. அப்பேற்பட்ட ஆளு ஒரு நாள் ஒரு சந்தைக்கு போறாருங்க. சந்தைக்கு போய் பார்த்தா அங்க வந்துங்க 4 வெள்ளாட்டு குட்டி பெருசு பெருசா நிக்குது. வெள்ளாடு அருமையா இருக்குது, வெள்ளாட்டு வாங்கி வளர்த்தனா நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு யாரும் சொல்லி ஞாபகம் வருது. இன்னும் வெள்ளாட்டு வாங்கலாம் அப்படின்னு 4 வெள்ளாடு எவ்வளவு கேட்கறாங்க. வெள்ளாடு எவ்வளவு பார்த்தா அங்க வந்து ஒவ்வொரு வெள்ளாடும் வந்து 1000 ரூபாய் சொல்றாங்க. இவர் கையில பணம் 2000 தான் கொண்டு போயிருக்காரு. 4000 ரூபாய் வேணுமே அப்படின்னு கையை பார்க்கறாரு. கையில வந்துங்க அவங்க பரம்பரையா தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு வாட்ச் இருக்குது. அப்படி தக தக தகன்னு ஜொலிக்குது. ஆனா தங்கம் கிடையாதுங்க, தங்க முலாம் பூசப்பட்ட வாட்ச். சரி, இதை கொண்டு அடமான கடையில் வச்சு பணத்தை வாங்கிட்டு ஆட்டை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த வட்டி கடைக்கிற அந்த ஊர்ல இருக்காரு. அவர்கிட்ட போய் ஐயா அந்த வாட்சை வச்சுக்கிட்டு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவர் மிராசுதார் தான், ஆனா கஞ்ச பையன், இவருக்கு அடமானம் இல்லாம நம்ம பணமே கொடுக்கூடாது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு அந்த தங்க முலாம் பூசப்பட்ட வாட்சை வாங்கிட்டு 4000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு. இவர் பணத்தை வாங்கிட்டு போய் ஆட்டுக்குட்டி போய் விட்டு வச்சுக்கிறாரு, வளர்த்துறாரு. ஆட்டுக்குட்டியை பணத்தை வாங்கிட்டு போய் 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, திரும்பி வரவே இல்லை. வட்டி கடைக்காரருக்கு ஒரு பயம். அவரு பெரிய மிராசுதாரு, அங்க போய் எப்படி பணம் கேட்கறது, அது ஒரு 4000 ரூபாய் பணம், என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு அப்படி யோசனை இருந்துட்டு சரி முடியல வளர்ந்துருச்சு அப்படின்னு கட்டிங் பண்ண போலாம் அப்படின்னு கட்டிங் கடைக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த கட்டிங் கடைக்காரர் அந்த மிராசுதாருக்கு ரெகுலரா வந்து போய் கட்டிங் பண்ணி விடுற ஆளு. உடனே அந்த வட்டி கடைக்காரர் என்ன சொல்றாரு, ஏப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், யாரும் சொல்லிடாத. என்னன்னா வந்து இந்த மிராசுதார் இருக்காருல்ல, அவர் ஒரு தங்க வாட்ச் கொடுத்தாரு, அந்த தங்க வாட்ச் எப்படி மிஸ் ஆகி போச்சு, அவர் வந்து கேட்டா எப்படி கொடுக்கறதே தெரியல, பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு வந்துட்டாரு. உடனே அந்த கட்டிங் கடைக்காரர் அப்படியே செய்தி அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்த நாள் போறப்ப அந்த மிராசுதார் வீட்டுக்கு போய் ஐயா நீங்க ஏதோ வந்து தங்க வாட்ச் வந்து வட்டி கடைக்காரர் கொடுத்தீங்களாமா, அந்த வாட்ச் அவர் மிஸ் பண்ணிட்டாரு, என்ன பண்றது முடிச்சிட்டு இருக்காரு, ஒரு விட்டே ஓடிலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒண்ணு ரெண்டா பிட்ட போட்டு விட்டாரு. அந்த கஞ்ச பையன் மிராசுதாருக்கு இப்ப கொண்டு நான் பணத்தை கொடுத்து போட்டு வாட்சை கேட்டா அவன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு வாங்கின 4000 ரூபாய், அதுக்கு ஒரு வட்டி இதெல்லாம் கொண்டு போய் மொத்தம் 5000 பணத்தை கொண்டு போய் அந்த வட்டிக்காரங்க போய் கேப்பா இந்தா நான் போன வாரம் வரணும்னு நினைச்சேன், வர முடியல, இந்த உங்கள்ட்ட வாங்கின பணம் இந்த வட்டி எல்லாம் சேர்த்து 5000 ஆச்சு அப்படின்னு கொடுக்குறாரு. உடனே அந்த வட்டிக்கடைக்காரர் போய் அந்த தங்க முலாம் பூசப்பட்ட வாட்ச் கொண்டாந்து கொடுத்துருக்காரு. உடனே அந்த மிராசுதாரு கேப்பா இந்த வாட்ச் தொலைஞ்சு போச்சு நேரம் சொன்னாங்களே எப்படி இருக்குது அப்படின்னா, அது எப்படி பத்திரம் வச்சிருக்கு எப்படி தொலைங்க அப்படின்னு. உடனே வட்டிக்கடைக்காரருடைய சாதுரியமான புத்தியை பார்த்துட்டு மிராசுதார் அரண்டு போயிட்டாராமா. இப்படித்தானுங்க நான் ஒருத்தர் பணத்தை கொடுத்துட்டா இப்படி ஏதோ ஏற்போக்கா ஏமாத்திர ஆளுகிட்ட இப்படி நேக்காத்த பணம் வாங்க வேண்டியது இருக்குது. இதை வந்து கிராமத்துல உஷாரா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த கதையை சொல்லுவாங்க. போயிட்டு வரட்டுங்களா? நன்றி, வணக்கம்.